வணக்கம் ஐயா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ஸோ கடந்த எபிசோட்ல நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ராகுவை பத்தி பார்க்க போறோம். சரிங்க. ஸோ ராகு ஒரு ஜாதகத்துல எவ்வளவு விஷயங்கள் பண்றாரு அப்படிங்கறத நீங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை பத்தி நீங்க கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாங்க. கண்டிப்பாங்க. ஸோ ராகுவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ராகு அப்படின்றது சார் ஒரு பெரிய பிரம்மாண்டம். மேஜிக் மேன்னு சொல்லுவாங்க. இப்போ மேஜிக் பண்றவங்களை பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்குமா இல்லையா? கண்டிப்பாங்க. என்ன அப்படி போனார், அப்படி வராரு, அப்படி எடுக்கிறாரு, அப்படி மேஜிக். அப்படி ராகுங்கிறது ஒரு மாயை, மாய வலை. மாயை அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் லாஸ் அப்படி சொல்றோம் இல்லையா? அதெல்லாமே ராகு தான். ராகு ஒரு மனுஷனை நினைச்சா கோடீஸ்வரன் ஆக்கிடுவான். ராகு ஒரு மனுஷனை நினைச்சா பிச்சை எடுக்கவும் வச்சிருவான். அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு 9 பேர்த்துல ஒருத்தர் இருக்காங்கன்னா ராகு தான். ராகு திசையில கோடிகளை கொட்டி புரண்டு வாழ்ந்தவங்க இருக்காங்க. எல்லாம் இழந்து சாப்பாட்டுக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லைன்னு வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. பிரம்மாண்டமா இருந்த சார் இப்போ ஒன்றும் இல்லைங்க. ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா ஏதாவது ரொம்ப அவசரம்னா நான் இன்னொருத்தர்கிட்ட எதிர்பார்த்து வாழ்ற நிலைமையும் இருக்குதுன்னு வாழ்றவங்களும் இருக்காங்க. அப்போ ஜோதிட பழமொழி சாஸ்திரமே என்ன சொல்லுது? ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லை. இதான் அவங்க சொல்ற விஷயம். இந்த ராகு ஒரு ஜாதகத்துல 12 கட்டத்துல இருந்தா என்னென்ன பண்ண போறாரு, ராகுனா யாரு, அவரோட நேச்சர் என்ன, அவர் என்ன செய்ய போறார். ராகுவோட நேச்சர் என்னன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை சுகபோகங்களையும் ஒரு மனிதனுக்கு அள்ளி கொடுக்கிறார் என்றால் ராகு தான். நைட்டு ஏசி போட்டு நல்ல காலுக்கு ஒரு தலையணை தலைக்கு ஒரு தலையணை வச்சு நல்ல பெட்ரூம்ல ஜம்முன்னு படுத்து தூங்கி சுகமா எந்திரிக்கணும்னா ராகுவோட ஆளுமை வேணும். கேது அப்படி இல்லை. ஒரே ஒரு துண்டு கொடுத்துட்டீங்கன்னா விரிச்சு கட்டாந்தரையில படுத்துக்கும். இது கேது. ஆனா அவனை தான் ஞானகாரங்கன்னு அவரு தான் சொல்றோம். கேதுவை தான் நம்ம ஞானகாரங்கன்னு சொல்றோம். ஆனா ராகு இருக்கு அப்படியே அவரை நம்ம ஞானகாரங்கன்னு சொல்றது இல்லை, போககாரங்கன்னு சொல்றோம். டேஸ்டான உணவு, இந்த தள்ளுவண்டி கடையில் உணவு சாப்பிட்றாங்கல்ல, இதெல்லாம் ராகு அதிகம். நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், ஃப்ரைட் ஐட்டம், காரமானது, ஸ்பைசி, கொஞ்சம் தூக்கலாக காரமாக போட்டு உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு நல்ல பொன் முருவலாக வச்சு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னா அதெல்லாம் ராகு. வீட்லேயே சட்டம் பேசிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி என்ன சமையல், ரசம் சோறா, கூட ஒரு ஆம்லேட் போடு அப்படின்னா ராகு. ரசம் சாப்பாடா, சரி பரவாயில்ல இருக்கிறத போடுன்னா கேது. பாருங்க எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு. இந்த ராகு கூட சுக்கிரன் ஒரு கிரகம் இருக்கு பாருங்க, அது சேரும் போதுதான் ஒருத்தனை பேராசை கடலில் தள்ளுகிறது. பேராசை கடலில் தள்ளுகிறது. ராகு கூட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அந்த காரகத்துவத்துக்கு இந்த கிரகம் பிரம்மாண்டத்தை கொடுக்கும், பேராசையை கொடுக்கும். இதெல்லாம் கிரகங்களால வகுக்கப்பட்ட ஒரு கர்ம விதி. இதெல்லாம் இப்படித்தான் வாழ்ந்தாங்க. இதை தாண்டி நீங்க வாழ முடியாது. ராகு தான் கோபத்துக்கு அதிபதி. கோபகாரகன் ராகு, போககாரகன் ராகு. லீகலா பண்ண கேது சார், சட்டத்துக்கு புறம்பா பண்றதெல்லாம் ராகு சார். இல்லீகல் ஃபுல்லாவே ராகு தான். ராகு தான், வேற வழி இல்லை. அந்த கிரகம் அப்படித்தான் இருக்கும். ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. பிரம்மாண்டமா இது நேர்மையும் கலந்து பிரம்மாண்டமும் கலந்ததுன்னா அதுக்கு வேற கிரக சேர்க்கை. இதெல்லாம் நம்ம ஜாதகத்துல சொல்ல முடியும். ஆனா ராகுங்கிறது சட்டத்திற்கு புறம்பா செய்யற வேலை பூரா ராகு தான் செய்ய போறாரு. சார் எனக்கு ப்ராப்பரா இருக்கணும், பில் கரெக்டா போட்டு ஜிஎஸ்டி பே பண்ணி எனக்கு எந்த தொந்தரவும் இல்லாம பில் வேணும் சார் அப்படின்னா கேது. அந்த ப்ராப்பர் அப்படின்னா கேது சார். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா, பணம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகேவா அப்படின்னா அது ராகு. பில் இல்லாம கூட நம்மளுக்கு ரேட்டு கம்மியாகும், அது மூலியமா வாங்கிக்கிறது. சார் என் கடமையை நான் செய்யறேன், என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, 1 மாசம் கழிச்சு தான் வேலை நடக்கும்னா கேது. டேபிளுக்கு அடியில் கையை நீட்டினா ராகு. இதுக்கு மேல ராகு என்ன சொல்றது? அருமையா சொல்லிட்டீங்க. ராகு இப்படித்தான் வாழ்வாரு. நீங்க அவருக்கு விதிவிலக்கெல்லாம் கிடையாது. 18 வயசுலயே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க, 20 வயசுலயே மது போதையில ரகலை பண்றாங்கல்ல, நியூஸ் பார்க்குறோம்ல, அதெல்லாம் ராகு. 8 வயசு பையன் திருப்புகழ் பாடுறான், 11 வயசு பொண்ணு திருப்புகழ் பாடுதுன்னா கேது. மேக்ஸிமம் இங்க ராகு தசையில் நடக்கிற நிறைய பேர் ஒரு 90% கொஞ்சம் டவுனா தான் இருக்காங்க. அது காரணம் அந்த ராகு இருக்கிற இடம். அப்ப ராகு சார் கர்மாவோட வெளிப்பாடு.
ராகு தான் உங்க பாட்டனார். அப்பாவை பெத்த அப்பா ராகு, அம்மாவை பெத்த அம்மா கேது. அம்மாவளி பாட்டி கேது சார், அப்பாவளி உறவு பங்காளி பாட்டம் போட்டான்லாம் ராகு சார். எப்படி பிரிச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அப்ப இந்த ராகுங்கிறது பிரம்மாண்டம் தான். இவங்க 12 கட்டத்துல இருந்தா நமக்கு என்ன செய்ய போறாங்க. லக்னத்துல ராகு இருந்ததுன்னா என்ன மாதிரி பலன்? இவங்களுக்கு எப்பவுமே லக்னத்துல ராகு இருந்தா முதல்ல உடம்பு ஒல்லியா இருக்கும், லீனா இருந்து அப்புறம் மேல வருவாங்க. இடம் மாறி முன்னேறுவாங்க, இடம் மாறி லாபம் அடைவாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் இடம் மாறுவாங்க. இவங்களுக்கு எப்பவுமே பிரம்மாண்ட சிந்தனை இருக்கும், அதிக கோபம் இருக்கும். நாய்க்கடி வாங்கினவங்க லக்னத்தில் இருக்கிற ராகு. இவங்க குடும்பத்திலேயே இல்லை இவங்களும் நாய் கடிச்சிருச்சு சார் அப்படின்னா லக்னத்தில் இருக்கிற ராகு. லக்னத்தில் இருக்கிற ராகு என்ன பண்ணுவாருன்னா பல்லு பிரச்சனை, கண்ணு பிரச்சனை, லேண்டு பிரச்சனை, பூர்வீக பிரச்சனை, குலதெய்வ பிரச்சனை, குழந்தைங்க பிரச்சனையும் கொடுப்பாரு லக்னத்தில் இருக்கிற ராகு. ஏன் ஜாதகருக்கு பிரச்சனை தான். எதை எடுத்தாலும் யோசிக்க பயப்படும் அளவிற்கு பிரம்மாண்டத்தமா யோசிச்சு தனக்கு பூரா ஆப்பு வச்சுக்கிறது பூரா லக்ன ராகு தான். இவங்களுக்கெல்லாம் யோகா தவம் தியானம் தேவை. எனக்கு செய்வனை யாராவது வச்சிருப்பாங்களோன்னு யாராவது யோசிச்சுக்கிட்டே இருந்தால் அது லக்ன ராகு. ஏன்னா ராகு யாருன்னா மாய மந்திரங்களுக்கு அதிகாரம் கொண்டவன், ஒரு செய்வன தோஷத்துக்கு அதிகாரம் கொண்டவன். காளி பூஜை, இரவு நேர பூஜை, மயான பூஜை, துர்க்கை பூஜை, கெடா வெட்டி பலி கொடுத்து பண்ற பூஜை, இதெல்லாம் ராகு சார். உக்கிரமான தெய்வத்தை வழிபடுறது. கேது அப்படி இல்லை, ஆச்சாரமான பூஜை, சட்டத்துக்கு கட்பட்ட பூஜை, நியாயமான பூஜை, ஞானிகளை தேடுவாரு. ஆமா, ப்ராப்பரான பூஜை. இது கேது. ராகு அப்படி இல்லை. ஏன் ராகு காலம்னு ஒண்ணு வச்சான், கேது காலம்னு ஒண்ணு வைக்கல, அது யமகண்டம்னு வச்சுட்டான். ராகு காலம் தான் ஒண்ணு வச்சான். இப்ப ராகு காலம்னு ஏன் வச்சாங்க? ராகுனாலே விஷம். எது விஷம்? நீங்க கௌரி பஞ்சாங்கம்னு ஒண்ணு இருக்கும், அதுல ரோகம் தனம் சுபம் இதெல்லாம் வரும். அதுல விஷம்னு ஒரு பகுதி வரும். ராகு காலத்தை விஷம்னு போட்டிருப்பாங்க, ஆனா யமகண்டத்தை தனம்னு போட்டிருப்பாங்க. எது யமகண்டத்துல? ராகு காலத்தை விஷம்னு போட்டிருப்பாங்க. அந்த 1.5 மணி நேரம் பூமியில விஷ தாக்கம் இருக்குங்கிறாங்க. பயணம் பண்ணாத, புது காரியத்தை தொடங்காத, உன்னை மாயையாக்கி மழுங்கடிச்சிருமாமா அந்த நேரம். அந்த ராகு காலத்துல ஏதாவது பண்ணும்போது தொந்தரவாகுங்கிறாங்க. நீ டெய்லி வாழ்வியல் வாழ்றதுக்கெல்லாம் ராகு காலம் பார்க்காதீங்க. முக்கிய முடிவு எடுக்கிறீங்க, ஒரு சொத்து வாங்குறீங்க, ஒரு வீடு கிரக பிரவேசம் பண்றீங்க, ஒரு கல்யாணம் பண்றீங்க, ஒரு முக்கியமான ஒரு கார் வாங்குறீங்க, ராகு நீங்க அந்த ராகு காலத்தை அவாய்ட் பண்ணிடணும். இதெல்லாம் கவனமா இருக்கணும். 2ஆம் இடத்துல ராகு. பிரம்மாண்டமா பேசி கெட்டு போறது பூரா இவங்க தான். லஞ்சம் வாங்குறது, பெரிய பணத்துக்கு ஆசைப்பட்டு இருக்கிறத பூரா இழந்துடுறது, பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாம தவிக்கிறது, ஒரு பெரிய ஆசைப்பட்டு பணத்தை இழந்து வாழ்றதெல்லாம் 2ல் இருக்கிறாரு. ஒரு பில்டப்பான பேச்சுங்களா? பில்டப் பேச்சு தான் 2ல் இருக்கிறாரு. நாங்களாம் யாரு தெரியுமா சொல்லுங்கன்னா இந்த டீ சாப்பிட்டு சொல்றோம்பாங்க. புலி வருதுங்கிற கதை தான். பில்டப் பேச்சு 2ல் ராகு. இப்படித்தான் நான் அப்படித்தான். ஒரு நண்பருக்கு 2ல் ராகு. நேற்று ஃபோனில் கேட்குறேன், நாளைக்கு கோயம்புத்தூர் வர்றீங்களா கூடன்னு. ஊரில் ஒரு மீட்டிங் இருக்கு, நான் இல்லைன்னா அந்த மீட்டிங்கே நடக்காதுங்கிறார். நான் இல்லைன்னா மீட்டிங் நடக்காது சார், நான் தான் சார் முக்கியங்கிறார். அப்படியா சாமின்ட்டு விட்டுட்டேன். 2ல் ராகு இருக்கு. அவர் பேசலின்னா தூக்கம் வராது. சிம்மலகிறதுக்காரு. ஆமா, சிம்மலகிறதுக்காரு. 2ல் ராகு பேசலின்னா அவருக்கு தூக்கம் வராது. நான்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே பல ஆயிரங்களை பல லட்சங்களை பார்த்துட்டேன் சார். இதெல்லாம் 2ல் இருக்கிற ராகு. பேசியே ஒருத்தர் கெட்டு போறாருன்னா 2ஆம் இட ராகு தான். அது எப்படி வேலை செய்யுது பாருங்க. கிரகம் தானே ஒருத்தர் இயக்குது. கண்டிப்பா கண்டிப்பா. கம்மன் இருக்க மாட்டாங்க, பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு காமெடியாவும் இருக்கு சார் இந்த 2ல் இருக்கிற ராகு பேசினா, கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இன்ப தேன் பாயுது காதினிலே. அதான் ஒரு டிராவல் பண்ற உடனே எஃப்எம்லாம் வேணாம், நீங்க ஆரம்பிங்க, நீங்க பேச ஆரம்பிங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆஹா, அருமையா இருக்கும். அவர் வாசிக்க நம்ம ஆட சூப்பரா இருக்கும். 2ல் இருக்கிற ராகு இதை பண்ணுவார். 3ஆம் இடத்து ராகு உபஜயஸ்தானம். என்ன ஸ்தானம்? உபஜயஸ்தானம். உன் வெற்றிக்கு நான் உதவியா இருக்கிறேன்னு சொல்ற ராகு 3ஆம் இடம். ஆனா இங்க என்ன பண்ணுவார்னா இளைய சகோதர சகோதரிகளை காலி பண்ணிடுவார். உறவுகளை மேம்படுத்த மாட்டார். உங்களுக்கு டாக்குமெண்ட் ரெக்கார்டு ஒர்க்கு பிரச்சனை வரும். 3ஆம் இட ராகு. படிப்பு கெடுப்பார். 3ஆம் இடத்து ராகு. ஒரு சொத்தை விற்க வச்சிருவாரு, சொத்துல வெள்ளங்கத்தை கொடுப்பாரு. எல்லாம் 3ஆம் ராகு. ஆனால்
3ஆம் இடத்துல ஒருத்தர் ராகு இருந்ததுன்னா ஒருத்தரோட உதவியும் இல்லாம அடிச்சு ஜெயிக்கிறதெல்லாம் 3ஆம் இட ராகு தான். உபஜயஸ்தான் உன் வெற்றிக்கு நான் ஜெயமாக கூட துணையா இருக்கிறேங்கிறார். 3ல் இருக்கிற ராகு. அவர் 9ஆம் இடத்தை நேரா பார்ப்பார், 5ஆம் இடத்தை பார்ப்பார், லக்னத்தை பார்ப்பார். இவங்க கோயிலெல்லாம் கட்டிடுவாங்க. சிலர் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், அரசு பதவியில் இருப்பாங்க, உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பாங்க. 3ஆம் இட ராகு. இவங்க கம்யூனிகேஷன், இவங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும். இவங்க ஒரு 2-3 லாங்குவேஜ் கத்துக்குவாங்க. ஆமா, கத்துக்குவாங்க. 2ல் ராகு இருக்கிறத 2 லாங்குவேஜ் 3 லாங்குவேஜ் பேச வச்சிருக்கும். இல்லைன்னா 2 லாங்குவேஜ் 3 லாங்குவேஜ் பேசுறவனையாவது ஃப்ரெண்டா வச்சிருக்கும். அந்த கிரகம் அப்படித்தான் பண்ணும். தெலுங்கு ஒன்று, கன்னடம் ஒன்று, மலையாளம் ஒன்று, ஹிந்தி ஒன்று, இங்கிலீஷ் ஒன்று. ஒரு 5 லாங்குவேஜ் என் ஃப்ரெண்டு பேசுவேன் சார், எனக்கு 2ல் ராகுன்னா கரெக்ட். 3ல் இருக்கிற ராகு அப்படித்தான், உபஜயஸ்தான ராகு. உங்களுக்கு 3ல் ராகு இருக்கிறது யோகம், தப்பு வராது, நீங்க நல்லா இருப்பீங்க. சூப்பர், பயப்படாம. அடுத்து 4ல் ராகு. இங்க இவங்களுக்கு சொத்து அமையறக்குள்ள போதும் போதும்னு ஆயிரும் சார். சதா காலம் அம்மாவுக்கு உடம்பு இல்லாமல் போறது, இவங்களுக்கு ஹெல்த் படுத்துறது, பக்கத்து வீடே சண்டைக்கு வர்றது, சொத்துக்களால் வெள்ளங்கம், வாகனத்துல வெள்ளங்கம், சொல்லிக்கிட்டே போகலாம். வாகனத்துல வெள்ளங்கம், சொத்துல வெள்ளங்கம். இது எதுக்காகன்னா, நம்ம தெரிஞ்ச ஒரு நண்பருக்கு 4ல் ராகு. சொத்து வாங்குறக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு சார். அவருக்கு அமையறதே லேட்டாக தான் அமைஞ்சது வீடு. அவங்க அம்மாவே எதிரியா மாறிடுது. சார் எங்க அம்மானால எனக்கு தலைவலி சார், பிரச்சனை சார். 4ல் ராகு சார், அவ்வளவு கஷ்டப்படுத்தும். சுகஸ்தான ராகு, கேந்திர ராகு, முடிச்சு விட்டு போயிரு சிலரையெல்லாம். இவங்களுக்கு தான் பேராசை அதிகமா இருக்கும். எப்படி பேராசை அதிகமா? ஒரு விஷயத்த 100 ரூபாய்க்கு விற்கிற பொருள் இருக்குல்ல, அதை 500 ரூபாய்க்கு விற்கிறதெல்லாம் அந்த 4ல் இருக்கிறதா. ஏன்னா 2ஆம் இடத்தை பாப்பானுங்க. எங்க பாப்பா? 2ஆம் இடத்து. அப்ப பண ஆசை வருமா? வராது. 10ஆம் இடத்தை பாப்பான். அப்ப தொழிலில் அதிக லாபத்தை எதிர்பார்ப்பவர்கள் 4ஆம் இடத்தில் ராகு இருப்பவர்கள். ஒரு வீடு கட்டுறதுக்குள்ள இவர் பிரம்மாண்டமா சிம்பிளா கட்ட மாட்டாங்க. 3 மாடி 4 மாடி சுத்திக்கிட்டு போயிட்டே இருக்கு, பாம்பு மாதிரி படி. ஒரு கடன் வாங்கியது பிரம்மாண்டமா கட்டணும். வீடு சிம்பிளா. அப்ப வாகனத்தின் மேல தீராத ஆசை இருக்கும். ஒரு நல்ல வாகனம், 8 சீட்டு, ஒரு பெரிய ஒரு நிறுவனத்துல 8 சீட்டர் வாங்கி, இப்போ கியா கார்னிவல் வந்திருக்குல்ல, கப்பல் மாதிரி, அதெல்லாம் நான் வாங்கியே ஆகணும்னு 4ல் இருக்காங்க. சும்மா நிப்பாட்டி வச்சுக்கலாம். இவர்கள் வீடு கட்டும் போது கடனும் இவ கையிருப்பும் ஒரு மாதிரியே 50-50% இருக்கும். 10 லட்சம் போட்டு வீடு கட்டுறாங்க, 5 லட்சம் கடன், 5 லட்சம் கையில். 50 லட்சம் போட்டு வீடு கட்டுறாங்க, 25 லட்சம் கடன், 25 லட்சம் கையில். இல்லை சார் எனக்கு கடனே இல்லாமல் வீடு கட்டிட்டேன். நீ வீடு கட்டி போன உடனே உனக்கு ஹெல்த் பாதிச்சு. எப்படி பாருங்க, கடனெல்லாம் எனக்கு இல்லை சார், கையிருப்பு வச்சே கட்டிவிட்டேன் சார், ஹெல்த் பாதிக்க போகுது. கொஞ்சமாவது கடன் வாங்கி கட்ட சொல்லுவோம் 4ல் ராகு இருந்தா. இதெல்லாம் கோல்டன் ரூல். 5ஆம் இடத்தில் ராகு. 5 பஞ்சம ராகு சார், ரொம்ப நல்ல ராகு சார். 5ஆம் இடத்து ராகு. இவங்க எப்படி தெரியுமா? இன்டெலிஜென்ட் சார், புத்திசாலிகள், அறிவாளி, மெமரி பவர் சூப்பர் இருக்கும் 5ல் ராகு இருந்தா. ஒரு விஷயத்தை நீங்க 1 மணி நேரம் பண்ற வேலையை 10 நிமிஷத்துல முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு பெரிய ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு கம்ப்யூட்டரு, இதெல்லாம் இருக்காங்கன்னு வைங்க, இவங்கெல்லாம் சீக்கிரமா ப்ரொமோஷன் ஆகிடும், சம்பள உயர்வு கிடைச்சி பெரிய இடத்துக்கு போயிடுவாங்க. ஒரு ஒரு அறிவை நேசிக்கிற ஒரு ஆளுகிட்ட 5ல் இருக்கிற ராகுக்காரன் கிடைச்சிட்டாங்கன்னா, அந்த அறிவாளி இந்த அறிவாளி மீட் பண்ணும்போது உயரத்தில் உட்கார வச்சிருக்கும். மைனஸ்ன்னு பார்த்தா புத்திர தோஷம், பூர்வீக பிரச்சனை இது இருக்கும் சார். ஒரு சொத்து இல்லை சார், அறிவை வச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா 5ல் இருக்கிற ராகு சார். இந்த 6ஆம் இடத்தில் ராகு. 6ல் ராகு உபஜயஸ்தானம். இவங்களும் அப்படித்தான். 2 தொழில் பண்றது, வெளிநாடு போறது, வெளிமாநிலம் போறது, இன்டெலிஜென்ட்டா இருக்கிறது, ஒரு சக்சஸ் ரேட் நல்லா இருக்கிறது, அதெல்லாம் சூப்பர். எதிரிகள் இருப்பாங்களா? எதிரியே இருக்க மாட்டாங்க. 6ல் ராகு இருக்கிற ஆளுக்கு எதிரி இருக்காது சார். எனக்கு ஊரை சுற்றி எதிரி இருக்கு, அவன் காலியாயிடுவான். உனக்கு எதிரி இருக்காது. 6ல் ராகு இருந்தாலே கிஃப்ட். எதிரி பூரா உங்களை எதுக்குறவன் பூரா அழிய போறான்னு அர்த்தம். இந்த கடன் வாங்குறது, கடன் கொடுத்து, அது வேற ட்ராக். எதிரி இருக்காது. எதிரி இருக்காது. ஆமா, நீங்க கடனை கட்டணும், வாங்கின கடனை கட்டணும்னா அதுக்கு வேற ரூல் இருக்கு ஜாதகத்துல. ஆனா 6ல் ராகு அற்புத ராகு சார். உங்களை எதிரியே நண்பனாக்கிடுவாங்க சார். இவங்க கூட மோத முடியாது, மோதனம்னா லாக் ஆயிடுவோம், முடிஞ்சுட்டுருவான் அப்படின்னு தெரியும். ஆனா நீங்க ஒன்றும் பண்ண மாட்டீங்க, கம்முன்னு தான் இருப்பீங்க. எதிரி அழிக்கிற வல்லமை 6ல் இருக்கிற ராகுக்கு தான் இருக்கு. நீங்க 6ல் ராகு இருக்குன்னா சாதிக்க பிறந்தவர் தான் சார். 6ல் ராகு இருக்கிறவங்க
யாரையுமே நம்பி வாழாம ஜெயிச்சவங்க சார். ஜெயிச்சிருவாங்க 6ல் ராகு இருக்கிறவங்க. இந்த 6ல் ராகு இருக்கிறவங்களுக்கு பாருங்க, சொத்து பிரச்சனை வராம வாழவே முடியாது. இவங்க அம்மாவுக்கு சர்ஜரி நடக்கும், கார் ஆக்சிடென்ட் வரும், கவனமா இருக்கும். ஆனா 6ல் ராகு இருந்தா எதிரிகளை வென்று வாழ்க்கையில பெருகி உயரம் கிடைக்கும். 6ல் ராகு இருந்தாலே உங்க குழந்தைங்க, முதல் குழந்தை இருக்குல்ல, அவங்கள வெளிநாட்டுல போய் சம்பாதிப்பாங்க, வேற மொழி பேசுற இடத்துல வருமானம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் அந்த குழந்தைய 2 லாங்குவேஜ் 3 லாங்குவேஜ் பேசும் 6ல் ராகு இருந்தா. இதெல்லாம் எப்பேற்பட்ட கிஃப்ட் பாருங்க. 6ல் ராகு இருந்தா உங்க அப்பா எப்படியாவது ஜெயிப்பார், முட்டி மோதியாவது வாழ்ந்துட்டு இருப்பார். இதெல்லாமே பொது பலன் தான். கண்டிப்பா. உடனே எனக்கு அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடாது. பொது பலன் 80% பொருந்தி வரும். அதுவே பொருந்தி வந்த பெரிய விஷயம். அதைத்தான் நம்ம பேசுறோம். 7ஆம் இடத்தில் ராகு. கலத்திரம், திருமணம், ஒரு போடு ஓட்டு தான் சார் வரும். கல்யாணம் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். வரக்கூடிய கணவனோ இல்லை மனைவியோ பேராசை பிடிச்சவங்க தான். சிம்பிளா யோசிக்க மாட்டாங்க. கல்யாணத்தை பிரம்மாண்டமா நடத்துறங்கிற பேர்ல கடனை வாங்கி நடத்தி பிரச்சனையாகும். உங்களை கெடுக்கிறதுக்குன்னே நண்பர்கள் வந்து உட்காந்துருப்பாங்க. ஆனா வெளிநாடு போறவங்களுக்கு 7ல் இருக்கிற ராகு, வெளிநாட்டுல போய் படிக்கிறவங்களுக்கு 7ல் இருக்கிற ராகு பொக்கிஷம். 7ல் இருக்கிற ராகு கலத்திரத்துல கொஞ்சம் தொந்தரவு பண்ணும், திருமண வாழ்க்கையில டிஸ்டர்ப் பண்ணும். கொஞ்சம் பேராசை பிடிச்ச கணவனோ மனைவியோ அமைவாங்க. அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், யூரினரி தொந்தரவு, தலைவலி, சிலருக்கு வீசிங் அலர்ஜி. இந்த டிஸ்டர்பெல்லாம் 7ல் இருக்கிற ராகு இருக்கும். கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும். 7ல் ராகு இருந்தால் தொழிலை பிரம்மாண்டமாக பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. நான் தொழில் பண்ணுறத இந்த உலகம் ரசிக்கணும், இந்த உலகம் போற்றி மதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை விரும்புகிறவங்க 7ல் இருக்கிற ராகு. இதெல்லாம் 7ஆம் இடத்தோட ராகுவோட வேலை. 7ல் ராகு இருந்தாலே நிறைய ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறது இவங்களுக்கு அலாதி பிரியமாக இருக்கும். இது வந்து ஒரு ரத்தத்திலே ஊர்னது, ஒன்றும் மாற்றவல்ல முடியாது. பக்குவமாக இருந்துட்டாங்கன்னா ஒழுக்கம் கெடாமல் பார்த்துக்கலாம், இல்லைன்னா தொந்தரவாயிடும். அடுத்து 8ஆம் இடத்தில் ராகு. 8ல் ராகு சர்ஜரி வர்றதுக்கு வாய்ப்பு, விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு, மன அமைதி கெடுறதுக்கு வாய்ப்பு. 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு இருந்தாலே தொழிலில் கடனாளியாகி ஐபி கொடுத்து ஊரை விட்டு ஓடி பெரும் நஷ்டத்தை சந்திச்சு மன உளைச்சலை சந்திக்கிறதெல்லாம் 8ஆம் இடத்து ராகு தான். அவங்க அப்பாவையோ அம்மாவையோ சில நேரங்களெல்லாம் குடும்பத்தையோ ஊரை விட்டே காலி பண்ணி வச்சிடும் 8ல் இருந்து ராகு தசை நடக்கும்போது. இப்போ ஒரு குழந்தை ஒரு 14 வயசு 12 வயசு 8ல் ராகு இருந்து தசை நடத்துதுன்னா படிப்பு கெடுத்து, அவமானப்படுத்தி, ஹெல்த்தை கெடுத்து, மன அமைதி கெடுத்து காணாமல் பண்ணிடும். இந்த 12 கட்டத்திலேயே 8ஆம் இடத்து ராகு ரொம்ப மோசம், பலவீனப்படுத்தும், கெட்ட பழக்கங்களை கொடுக்கும், கவனமாக இருக்கணும். மன அமைதியை ஸ்ட்ராங்காக கெடுக்கும், மனநோயாளியாவே ஆக்கிரும். அம்மாவுக்கு ஹெல்த் பாதிக்கு 8ல் இருக்கிற ராகு எவ்வளவு பிரச்சனை பண்ணுதுன்னு பாருங்க. அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு, நிறைய பேர்த்துக்கு 8ல் ராகு இருக்கு, அரசு பதவியில் இருக்கிறவங்களுக்கு. அது வந்து நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. இயற்கையாகவே 2ஆம் இடத்துல உச்சமாகிற கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். சந்திரன் தான் பதவிக்கானவன். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு 8ல் இருக்கிற ராகு இருக்கும், ஒரு ஆளுமை. 8ல் இருந்தால் ராகு எங்கெங்க பார்ப்பாரு? 2, 6, 10. கடன் வாங்கி தொழில் செய்யறதெல்லாம் 8ஆம் இடம் ராகு. குறைந்த முதலீடு, பெரிய கடன், நிறைய வட்டி, கடனாளி ஆயிட்டேன், இதெல்லாம் 8ல் இருக்கிறது. சின்ன தொகை கடன் வாங்கி பெரிய சிக்கிக்கிறது, பேராசையை கொடுப்பான். 8ஆம் இடம் தான் பேராசை. இந்த குவாரி விற்கிறது, பெட்ரோல் பங்கு, இந்த புதையல் எடுக்கிறது, பூமிக்கடியில் 50 கோடியா 100 கோடியாமா புதையல் இருக்குன்னு சொல்லிட்டார் ஒரு ஜோசியர். நீங்க வந்து எடுத்து கொடுப்பீங்களா சாமி? இன்னைக்கு இருக்காங்க அந்த மாதிரி. அதில் நிறைய மாசத்துல 5 பேராவது புதையலை பத்தி கேட்பாங்க. நான் பெரிய ஜோசியர் இல்லைங்க, நான் விட்டுருங்கன்ற. புதையல் எல்லாங்க அதுக்கெல்லாம் போனவங்க, இன்னொருத்தர் காசுக்கு ஆசைப்பட்டவங்க, நிறைய போய் ஒருத்தர் காசை பிடுங்கி சாப்பிட்டு கொடுக்காம இருக்கிறவங்க, குடும்பமே சீரழிதுங்க. அது தேவையில்லைங்கிற. நான் நியாயமா இருந்து நேர்மையா என்ன முடியுமோ சம்பாதிச்சா சேஃப். அந்த காசே வந்து தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு தான் நிற்கிது. போய் அடிச்சு பிடுங்கிறது. 8ஆம் இட ராகு என்னதான் உழைக்காத வருமானத்துக்கு ஆசைப்படும். என்ன வருமானம்? உழைப்பில்லாத. இந்த அரசு பணியில் இருக்கிறவங்க 8ல் இருக்கிற ராகுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லைன்னா தேவையில்லாத பணம் லஞ்சம் வாங்கணும்னு சொல்லி சிறை தண்டனை கிடைக்கிறதுல அந்த 8ல் இருக்கிற ராகு தான். எல்லாமே. ஆமா, அவ தேவையில்லாத விஷயத்தை 8ல் இருக்கிற ராகு கொடுப்பாரு.
இல்லை சார் எனக்கும் தான் 8ல் ராகு இருக்கு, நான்லாம் அப்படி இல்லையேன்னா வேற கிரகம் பார்க்குதா, குரு பார்வை கூட இருக்கு. வேற ஏதாவது கிரகங்கள் பார்க்குதா, ராகு என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு, ராகுக்கு இடம் கொடுத்தவர் எப்படி இருக்காரு, ராகுக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் எப்படி இருக்காரு, இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து பலம். அடுத்து 9ல் ராகு. அப்பா பெரிய கோபக்காரர். எப்படி? பெரிய கோபக்காரர். அப்பா பெரிய கோபக்காரர். 9ல் ராகு இருந்தா உங்க மகன் அவங்க சக்திக்கு ஜெயிச்சிருவார். இப்ப எனக்கு 9ல் ராகு இருக்குன்னு வச்சுக்குவோம், என் மகன் நல்லா இருப்பாரு நம்பலாம், நல்ல உயரத்துக்கு வருவார், வராம போகவே மாட்டார், வளர்ச்சியை நோக்கி பயணிப்பார். அவர் பிறந்ததுக்கு அப்புறம், அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க நல்லா இருப்பீங்க. 9ல் ராகு இருந்தா. சேஷாத்திரின்னு ஒரு சித்தர் இருக்காரு திருவண்ணாமலை கிரிவல பாதையில. இந்த யாருக்கெல்லாம் 9ல் ராகு இருக்கோ சேஷாத்திரி மகரிஷி வழிபாடு சிறந்தது. சேஷாத்திரி ஜீவசமாதி போயிட்டு வர்றது நல்லது, சூப்பரா வேலை செய்யும். 9ல் ராகு வந்து தகப்பனாருக்கு ஏதாவது? ஆமா, தகப்பனாருக்கு வளர்ச்சி இருக்காது, போராடிக்கிட்டே இருப்பார். சில கெட்ட பழக்கத்துக்கெல்லாம் அடிமையாகி அவங்க அப்பா அப்புறம் மீண்டு வருவார். ஏன் ஜாதகரே கெட்ட பழக்கத்துக்கு அடிமையே மீண்டு வருவார் இந்த 9ல் இருக்கிறாங்க. ஆனா மீண்டுருவாருங்கிறதா இங்க முக்கியம். ஏன்னா 9ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு பாக்கியம் இல்லையா? ராகு போய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது பாட்டனார் செஞ்ச புண்ணியத்துல உன் பிறவி இருக்குன்னு அர்த்தம். எப்படி பாருங்க, பாட்டனார் செஞ்ச புண்ணியத்துல உங்க பிறவி வந்திருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு புண்ணியம் ஒட்டிக்கிட்டு இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை, கண்டிப்பா உண்டு. வளர்ச்சி புகழ் 9ல் ராகு கொடுத்தே தீரும். அடுத்து பாத்தீங்கன்னா 10ல் ராகு. 10ஆம் இடம் அது ஒரு உபஜயஸ்தானம் தான். 10ல் ராகு, 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் தான். ஏன் அதை சொன்னாங்க தெரியுங்களா? நல்ல கிரகம் இருக்கிறவங்க இந்த தொழிலை செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நியாயமா இது பண்றது. அந்த 10ல் ராகு இருந்ததுன்னா அது மடார்னு குதிச்சிருவாங்க தொழில. பாத்துருவோம் ஒரு கை போனா போது வந்தா வருது. அதுக்கு தான் அந்த 10ஆம் இடத்துல 10ல் ராகு இருக்கிறது ஒரு வகையில் பெரிய யோகம், கிஃப்ட். இவங்க அம்மா புள்ள, பியூர் அம்மா புள்ள. இவங்க அம்மா வந்து என்ன கெட்டவங்களா இருந்தாலும் சண்டை கட்டிக்கிட்டாலும் அம்மா மேல பாசம் ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கும். 10ஆம் இடத்துல ராகு. இவங்கெல்லாம் பிரம்மாண்ட தொழில் செய்யறவங்க, வெளிநாடு சார்ந்த தொழில் செய்யறவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றவங்க, ஒரு பேக் பண்ணி அடைச்சு விற்கிறவங்கலாம் 10ல் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் இருக்கு உணவு தொழில், அதே போல டிரான்ஸ்போர்ட்டு, டெக்ஸ்டைல்ஸு, பேப்பர் மில்லு, இதெல்லாம் 10ல் இருக்கிற. சிலர் வக்கீல இருக்காங்க, சிலர் நீதிபதியாக கூட இருக்காங்க 10ல் இருக்கிற ராகு. 10ல் ராகு சாதாரண வேலை இல்லை, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ராகு. அவங்கள வாழ வைக்கும், ஜெயிக்க வைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானம் 11ஆம் இடத்தில் ராகு இருக்கு. இருக்கிறதுலயே ராகு நல்லா இருக்கா இல்லையா? 11ல் ராகு இருக்குன்னு நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. ராகு உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார், கெட்டதை கொடுக்குற மாதிரி கொடுத்து கண்டிப்பா காப்பாத்திடுவார். 11ல் ராகு யோக ராகு. ஆனா இவங்களோட சிந்தனை முழுவதும் எங்க தெரியுமா இருக்கும்? எல்லாமே லாப நோக்காவே இருக்கும், பெரிய லாப நோக்காவே இருக்கும். இவங்களுக்கு எப்பவுமே பொருளாதாரம் கை கொடுக்கும், திடீர் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், யாராவது உதவருக்கு ஒரு ஆள் வந்து நிற்கும். பிரச்சனையா இருக்கும் போதெல்லாம் 11ல் ராகு இருந்தால் உதவருக்கு ஒரு ஆள் வந்து. இந்த நண்பர்களால இவங்களுக்கு ஆதாயம் உண்டு, வளர்ச்சி உண்டு, வெற்றி உண்டு. 11 உபஜயஸ்தானம். இருக்கிறதுலே உபஜயஸ்தானத்தில் 11ஆம் இடம் கிஃப்ட். இவங்க பரம்பரையில கலப்பு திருமணம், ஜாதி மாறிய திருமணம், மதம் மாறிய திருமணம் எல்லாம் உண்டு. இல்லைன்னா கிறிஸ்டின் ஸ்கூல் முஸ்லீம் ஸ்கூல்லையாவது படிச்சேன்னு சொல்லுவாங்க, ட்ரஸ்ட் ஸ்கூல்ல படித்தேன் இப்படியாவது சொல்ல வச்சிடும். இது 90% புரிஞ்சுக்கும். ஆனா பேராசை இருக்கும் இல்லைங்களா? 11ல் ராகு பிரம்மாண்டம் தானே. ராகுனாலே பேராசைக்காரன் தான் சார். ராகுக்கெல்லாம் எனக்கு வேண்டாம்லாம் சொல்லாது, கொடுக்க வாங்கிட்டே இருக்கு. இப்போ 2ல் ராகு இருக்குதுன்னு வைங்க, பசிக்குதோ பசிக்கலையோ 1:30 மணிக்கு சாப்பிடும். என்ன பண்ணுவீங்க? அதுக்கு அது ஃபுல் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்பதான் அது திருப்தியா இருக்கும். ஐயோ விட்டுட்டோம்னா 4 மணி ஆயிரும், 5 மணி ஆயிரும், நீ எப்படி சாப்பிட்றது? வாழ்ந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிருமா அப்படின்லாம் அது 11ல் இந்த 2ல் இருக்கிற ராகு நினைச்சிட்டு இருக்கு. இந்த 11 லாப ராகு. 5ஆம் இடத்தை பார்க்க அரசியலுக்கு சூப்பரான ராகு சார் 11 ராகு. 5, 9, 10, 3, 6, 11 ராகுல அரசியலுக்கு அடிச்சு வெளுத்துவாங்க. அரசியல் யாராவது இருந்தாங்கன்னா இந்த இடத்துல ராகு இருந்ததுன்னா ஜாக்பாட், எப்படியாவது எதிரியெல்லாம் காலி பண்ணி மேலே வந்துருவாங்க சார். 11ல் ராகு வந்து பிரம்மாண்டமான ராகு. இது பார்த்தீங்கன்னா இறுதியா 12ஆம் இடத்தில் ராகு. 12 மோட்சம், அங்கே போய் ராகு உட்காந்துருக்கு. மறுபடியும் தப்பு பண்ணி பிறப்பெடுக்கிறது 12 ராகு சார். இந்த பிறவி 12ல் உங்களுக்கு ராகு இருக்குன்னா கம்முன்னு இருங்க, பிரம்மாண்டமாக போகாதீங்க, அமைதியாக இருங்க. பெண்கள் சாபம் இவங்களுக்கு வம்சாவளியில் இருக்கும். இந்த துர்மரணம் அடைஞ்சவங்க, இந்த கேன்சரு, ஆஸ்துமா, சொரியாசிஸ், வலிப்பு, இந்த மாதிரி கர்ம வியாதிகள் வந்து இறந்தவங்களாம் வம்சாவளியில் இருப்பாங்க. நல்ல மரணமாக இருந்திருக்காது. இவங்கெல்லாம் தான் திலகோமம் பண்ணுறது, வருஷ திதி தர்ப்பணம் கொடுக்கறது கரெக்டாக இருக்கணும். இந்த படையல் போட்டு கும்பிட்றது, கன்னி பெண்களுக்கு சாமி கும்பிட்றது 12ல் இருக்கிறாங்க.
யாருக்கு பலம்னா வெளிநாட்டுல வேலை பார்க்குறாரு, இங்க பகலா இருந்து வெளியில எங்க இருட்டா இருக்குதோ அந்த நாட்டுல வேலை பார்க்குறாரு, வெளிநாடுகள்ல வியாபாரம் பண்றவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட், இவங்களுக்கெல்லாம் சூப்பர். 12 ராகு. இந்த சாலையோர வியாபாரம் பண்றாங்கல்ல, ஆமா ஆமாங்க. கடைகள்லாம் வச்சுட்டு அங்க 12 யாருக்காவது ராகு இருந்தால் அதில் யோக ராகு, அவங்களுக்கெல்லாம் ஜாக்பாட் தூக்கி விட்டுரும். சும்மா இட்லி கடை தான் ரோட்டு கடை தான் போட்டிருந்தா இருப்பா, இன்னைக்கு எங்கேயோ போயிட்டா இருப்பா. இதெல்லாம் 12 ராகு. சிலர்லாம் 12 ராகு இருக்கிறவங்க கும்பாபிஷேகத்தில் ஈடுபடுவாங்க, பேரையும் கெடுத்துட்டு வந்துடுவாங்க. கவனமா இருக்கும். பாம்பு மேல் படுத்திருக்கிற பெருமாள் பிடிச்சிங்க கெட்டியா, உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு உயரத்தை கொடுக்கும். ஒரு இடத்துல இருக்கிற ஒரு கிரகம் என்னென்ன வேலை செய்துவார், அந்த கிரகம் இன்னொருத்தரோட சேர்ந்தா என்ன பண்ணும்? எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுங்களா ஜோசியத்துல. நம்ம இப்போ வெறும் பிளேஸ்மெண்ட் மட்டும் தான் பேசியிருக்கோம். கன்ஜெக்ஷன் அதுக்கு மேல இருக்கு, வேற மாதிரி வேலை செய்யும். ரம்யா, சூப்பர் சூப்பர் ஐயா. அப்படியே ஒரு 2 லைன் மட்டும் என்னன்னா, அந்த ராகுதசை நடந்துட்டு இருக்கு, ஸோ அவங்களுக்கு அதாவது எங்க சாதகம் எங்க பாதகம் எங்க இருந்தா அப்படிங்கிறது சொல்லுங்க. இப்போ ராகுங்கிறது வந்து நான் பொதுவாக கருத்து 3, 6, 10, 11 சாதகம். ஓகேங்க. மற்ற இடத்துல இருந்தா கொஞ்சம் வீக் தான். 3, 6, 10, 11 இருந்ததுன்னா ஓகே, ராகுதசை நடக்கிறவங்க பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. இது பொது கருத்து, அவங்க ஜாதகத்தையும் நம்ம பார்த்தா தான் புரியுது புரியுது. மீதி இடத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா போகணும். 9, 11 ராகு இருக்கிறதுல கிஃப்ட் நம்ம ஏற்கனவே சொன்னோம். அதெல்லாம் இயற்கையாகவே கடவுள் கொடுத்த வரம். சூப்பர், நம்மளை வாழ வச்சிடும். எனக்கு தெரிஞ்சு ராகுல கெட்ட வழியில போகாம நிதானத்தை கடைபிடிச்சு இறைபலத்தோட அமைதியா போனீங்கன்னா ராகு வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு தான் போகும், கெடுத்துட்டு போக மாட்டேன். பெரிய விஷயத்தை செய்யும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி, அற்புதமா சொன்னீங்க. அடுத்தடுத்து காணொலி சந்திக்கலாம். கண்டிப்பாங்க. நன்றி ஐயா. வாழ்க வளருங்க.